أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி மாணவர் மேடை 8வது சுற்று தற்போது ஆரம்பமாகிறது. இது குவிஸ் போட்டி போன்று இந்த சுற்று நடைபெறும். மார்க்க அறிவை மாணவர்கள் எப்படி வைத்திருக்கிறார்கள் என்பதை பரிசோதிப்பதற்கான ஒரு சுற்று. இப்னு உமர் அவர்கள் குறித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப சந்தோஷமும் பட்டிருக்கிறாங்க. ஒரு சபையில அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு மரத்தை குறித்து பேசிவிட்டு கேள்வி கேட்கின்ற போது அந்த கேள்விக்கான பதில் இப்னு உமர் அவர்களுக்கு தெரிகிறது. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு அந்த செய்தி தெரியும், அந்த பதில் தெரியும் என்று வருகின்ற சூழ்நிலையில் அந்த சபையில் அதை நீ சொல்லியிருந்தால் நான் மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பேன் என்று சொல்லி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். தங்களுடைய பிள்ளைகள் மார்க்க அறிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று மதர்சாக்கு பெற்றோர்கள் அனுப்புகிறார்கள். மாணவ செல்வங்கள் தங்களுடைய மார்க்க அறிவை எப்படி வளர்த்திருக்கிறார்கள் என்பதை பரிசோதிப்பதற்கான சுற்றுதான் இந்த குயிஸ் போட்டி. இது ஒவ்வொரு கேள்விக்கும் 50 மதிப்பெண்கள், 50 புள்ளிகள் தரும். அதில் உங்களுக்கு ஈஸியா இருக்கணுன்றதுக்கு ஆப்ஷனும் தரும். ஓகேவா? போயிடுவோமா? உள்ள போயிடுவோமா? அல் புரூஜ். யூதர்கள் அல்லாஹ்வின் மகன் என்று யாரை கூறினார்கள்? யூதர்கள் அல்லாஹ்வின் மகன் என்று யாரை கூறினார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம். உங்களுக்கு ஆப்ஷன் கொடுப்போமா? ஆப்ஷன்: ஈசா நபியை, உசைர், ஹாரூன், மூசா நபியை. 4 பேரில் யாரை யூதர்கள் கடவுளுடைய பிள்ளை, அல்லாஹ்வின் மகன் என்று கூறினார்கள்? மூசா நபி. மூசா நபி. முதல்ல ஈசா நபி, இப்போ மூசா நபி. 2 நபி மாறி இருக்காங்க. ஓகேவா? கம்ப்யூட்டர் லாக் பண்ண போறோம். லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணதுக்கப்புறம் புள்ளி கிடைக்காது. 50 புள்ளி. பரவாயில்லையா? கம்ப்யூட்டர் சரியான விடையா? இல்லை, தவறான விடை. மூசா நபி என்பதும் தவறான விடை, ஈசா நபி என்பதும் தவறான விடை. இப்போ என்ன விடை பாப்போமா? கம்ப்யூட்டர், உசைர். யூதர்கள் உசைரை அல்லாஹ்வுடைய மகன் என்று கூறினார்கள் என்பதுதான் சரியான பதில். அடுத்து அல் ஃபதஹ், வெற்றி. நிறைய வெற்றிகளை குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல் ஃபதஹ் அணிக்கு அடுத்த கேள்வி: இறந்தவரை எவ்வாறு உயிர்ப்பிக்கிறாய் என எனக்கு காட்டு என வேண்டியவர் யார்? இறந்தவரை எவ்வாறு உயிர்ப்பிக்கிறாய் எனக்கு காட்டு என வேண்டியவர் யார்? கேள்வி. பதில் சொல்லுங்க. 50 மார்க் கொஸ்டின். ஆப்ஷன் கொடுக்கணுமா? கொடுத்தா தான் சொல்லுவீங்களா? சரி. இப்ராஹிம், மூசா, முகம்மது, ஐயூப். இறந்தவரை எவ்வாறு உயிர்ப்பிக்கிறாய் என எனக்கு காட்டு என வேண்டியவர் யார்? சொல்லுங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சரியான பதிலா தவறான பதிலா என்பதை கம்ப்யூட்டர் கேட்டுருவோமா? இல்ல நீங்க கேட்கலாமா? உறுதியா இருக்கீங்களா? இறந்தவரை எனக்கு எவ்வாறு உயிர்ப்பிக்கிறாய் என்பதை காட்டு என்று கூறியவர் யார்? கம்ப்யூட்டர். தவறான பதில். சரி. இப்ராஹிம். இப்ராஹிம் என்பதுதான் சரியான பதில். அடுத்து அல் அகராஃப். 3வது கேள்வி: கொலையை விட கொடியது எது? கொலை செய்யறதே எவ்வளவு பெரிய பாவம், கொலையை விட பெரிய பாவம் எது? ஆப்ஷன்: பிட் பாக்கெட் அடிப்பது, வரம்பு மீறுவது, விபச்சாரம், கலகம் செய்வது. விபச்சாரம். விபச்சாரம்.
கொலையை விட கொடியது எது? விபச்சாரம். வேற ஆப்ஷன் இருக்கா? கம்ப்யூட்டருக்கு லாக் பண்ணணும். ஓகேவா? கான்பிடென்டா? கான்ஃபிடென்ட். எல்லாருக்குமே வா, முழுமையா. கம்ப்யூட்டர் தப்பா சொல்லுதேன், தப்பா சொல்லிட்டீங்களாமே. சரி, பதில் கலகம் செய்வது. ஒரு பையனை இன்னொரு பையன்கிட்ட கோல் மூட்டி விடுறது, இல்லாத ஒன்றை அந்த பையன் செஞ்சான்னு இந்த பையன்கிட்ட சொல்றது, கலகம் மூட்டி விடக்கூடிய இந்த செயல் என்பது கொலையை விட பெரிய பாவம். ஓகேவா? கொலையை விட கொடியது, பெரும்பாவம் இல்லை, கொலையை விட கொடியது. அடுத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டதை மக்களுக்கு உணர்த்தியவர் யார்? அன்னூர். சொல்லுங்க. ஆப்ஷன் எல்லாம் ஆப்ஷனுக்கு வந்துட்டீங்க இப்போ. சரி, ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன், உமர் ரலியல்லாஹு அன், உமர் ரலியல்லாஹு அன், அபூபக்கர் ரலியல்லாஹு அன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டதை மக்களுக்கு உணர்த்தியவர் யார்? சொல்லுங்க. ஆப்ஷன் கொடுத்தாச்சு. 1 2 3 4 5. அபூபக்கர். அபூபக்கர். அபூபக்கர் சரியான பதிலா தவறான பதிலா? என்ன செய்யலாம்? உமர் ரலியல்லாஹு. அவர் அபூபக்கர்ன்றா நீங்க உமர்ன்றீங்க, இன்னொருத்தர் இப்னு உமர், இன்னொருத்தர் அப்துர் ரஹ்மான் சொன்னா நான் என்ன முடிவு எடுக்கிறது? இருக்கிறது 4 பேரு, நீங்க 4 பேர் இருக்கீங்க. சொல்லுங்க. மற்றவங்க என்ன சொல்றீங்க? உமரா அபூபக்கரா? சீக்கிரம். உமர் ரலியல்லாஹு. உமரா இறுதியான முடிவா? உங்களுடைய டீமுக்கு இப்போ மார்க் போக போகுது. ஓகே தானா? கம்ப்யூட்டர் லாக் பண்ணிடலாமா? கம்ப்யூட்டர் உமர் ரலியல்லாஹு தவறான பதில், அபூபக்கர் ரலியல்லாஹு தான் சரியான பதில். நான் மற்ற டீம் மெம்பர்ஸையும் கேட்டேன், திரும்ப நீங்க மாத்துவீங்கன்னாக்கா யாரும் நீங்க மாற்ற மாட்டேன். சரி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற அந்த சம்பவத்தின் போது 2 குழுக்களாக முஸ்லிம்கள் பிரிந்திருந்த போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் இறந்து விட்டார்கள் என்ற செய்தியை உறுதிப்படுத்தியவங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட வாளை வைத்து கொண்டு, யாராவது அல்லாஹ்வுடைய தூதர் இறந்து விட்டதாக சொன்னால் என்னுடைய வாளுக்கு உங்களுடைய தலை இரையாகிவிடும் என்று எச்சரிக்கை செய்தார். அடுத்து, அல் கலம். இதில் இறைவன் யாருக்கு அதிக செல்வத்தை வழங்கினான்? ஆப்ஷன் கொடுத்தே ஆகணும், வேற வழியே இல்லை. யாருன்னு தெரிஞ்சா தானே சொல்ல முடியும். சரி, ஆப்ஷன் ஃபிரௌன், காரூன், அதானி, அம்பானி. அதானி. அதானி. இதில் இறைவனுக்கு யாருக்கு அதிக செல்வத்தை வழங்கினான்? அதானி. வேற? கம்ப்யூட்டர் லாக் பண்ண போறோம். லாக் பண்ணிடுவோமா? ஃபிரௌன். ஃபிரௌன். அதானி நீங்க தானே சொன்னீங்க. அதானி அவர் சொன்னாரு, ஃபிரௌன் நீங்க சொல்லிட்டீங்க. மற்ற 2 பேர் வேற ஆப்ஷன் சொல்லலாம்டா. நான் கடைசியா நீங்க எதை சொல்றீங்களோ அதை தான் பதிலா எடுப்பேன். நான் கொடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. சொல்லுங்க. அதானி. அதானி. அதானி நிறுவனங்கள் நிறைய இருக்கு. அதனால அதானி தான் வந்து இன்னைக்கு உலக கோடீஸ்வரர்களுடைய பட்டியலில் முன்னாடி வர்றதுனால அதானி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கரெக்டா? கம்ப்யூட்டர் தப்பு. அதானி உலக முதல் பணக்காரன் கூட வரலையே இன்னும். அவனுக்கு மேல ஒரு பணக்காரன் இருக்கிறதுனால தானே அவன் 2வது 3வது இடத்துல இருக்கிறான். சரி, காரூன். காரூன் என்பதுதான் சரியான விடை. அதாவது ஒரு பலம் பொருந்திய கூட்டம். காரூனுடைய கருவூல சாவிகளை சுமப்பது பெரிய சிரமமா இருந்தது. கருவூலங்கள் அவ்வளவு வழங்கப்பட்டது காரூனுக்குத்தான். 50 மதிப்பெண்கள் கொண்ட இந்த 8வது சுற்று குயிஸ் புரோகிராம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. மாணவர் மேடை நிகழ்ச்சியுடைய 9வது சுற்று தற்போது ஆரம்பமாகிறது. இது மார்க்கம் சம்பந்தமான கேள்விகள் கேட்கப்பட்டு மாணவர்களுடைய மார்க்க அறிவு பரிசோதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதில் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் 100 மதிப்பெண்கள் வழங்கப்படும். ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஆப்ஷனும் கொடுப்போம். நீங்கள் நிறைய மார்க் எடுக்கணுன்ற ஒரு ஆசையும் நாங்கள் வைக்கிறோம்.
அகிலத்து பெண்களை விட இறைவன் யாரை சிறப்பித்தான்? அல் புரூஜ். ஆப்ஷன். ஓகே, ஆப்ஷன் கொடுங்க. லூத் நபியின் மனைவி, மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆசியா அலைஹிஸ்ஸலாம். லூத் நபியின் மனைவி, மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆசியா அலைஹிஸ்ஸலாம். அகிலத்து பெண்களை விட இறைவன் யாரை சிறப்பித்தான்? இதுல யார் அந்த அகிலத்து பெண்களை விட சிறப்புக்குரியவர்கள் அப்படின்றதுதான் கொஸ்டின். மரியம் அலை வசல்லம். மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்க, மூமின்களுடைய அன்னை. ஆசியா இருக்காங்க, ஃபிரௌனுடைய மனைவி. கம்ப்யூட்டர் கேட்டுருவோமா? கம்ப்யூட்டர் சரியான பதில். மாஷா அல்லாஹ். சரி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அகிலத்து பெண்களை விட சிறப்பித்திருக்கிறான். அடுத்ததாக அல்ஃபத். ஓகேவா? தயாரா இருக்கீங்களா? பெறுவோமா? குர்ஆனின் அத்தியாயத்தை வரிசைப்படுத்தியவர் யார்? குர்ஆன்ல இருக்கக்கூடிய 114 அத்தியாயங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு அத்தியாயங்களையும் வரிசைப்படுத்தியவர் யார்? சொல்லுங்க. ஆப்ஷன். ஆப்ஷன் கொடுங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன், உமர் ரலியல்லாஹு அன், உஸ்மான் ரலியல்லாஹு அன், ஸைத் பின் ஜாபித் ரலியல்லாஹு அன். சரியான மதிப்பெண்களுக்கு 100 புள்ளிகள் வழங்கப்படுகிறது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நீங்க நைட்டு ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண முடியும், ஆனா நேரம் இல்லை. சொல்லுங்க. உமர். உமர். அபூபக்கர் இருக்காங்க, உஸ்மான் இருக்காங்க, ஸைத் பின் சாபித் இருக்காங்க, உமர்ன்னு சொல்லியிருக்கீங்க. உமர்ன்றத உறுதியா சொல்றீங்களா? கம்ப்யூட்டர் கிட்ட போயிட்டுமா? கன்ஃபார்ம். கன்ஃபார்ம். கன்ஃபார்மா? இவர் ஏதோ யோசிக்கிறாப்லையே. ஓகே தானா? உங்களுக்கு ஓகேவா? அபூபக்கரான் யோசனையா இருக்கு. அபூபக்கரான்னு யோசிக்கிறீங்களோ? யோசிச்சுட்டு இருக்கீங்க, முடிவே இல்லை. இப்போ நம்ம உமர் எடுக்கிறதா அபூபக்கர் எடுக்கிறதா? அதான் 2 பேர்ல என்ன ஒருத்தர். ஏதாவது ஒன்று எடுத்து ஒரு மார்க்க கொடுங்க, எதையாவது கொடுங்க அப்படின்றீங்களா? சரி, 2 பேர்ல யாரோ ஒருத்தர். யாரோ ஒருத்தர். சரி, 2 பேர்ல யாரோ ஒருத்தர்ன்றாங்க. கம்ப்யூட்டர் ஜி, 2 பேருமே இல்லையா? குர்ஆனுடைய அத்தியாயத்தை வரிசைப்படுத்தியவர் உமரும் இல்லையா, அபூபக்கரும் இல்லை. ஏதாவது ஒண்ணுதான் நம்ம எடுப்போம். நீங்க 2ம் தவறா சொன்னதுனால கம்ப்யூட்டர் ஓகே பண்ணிட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் குர்ஆனுடைய அத்தியாயங்களை வரிசைப்படுத்தியவர். அடுத்து அல் அக்ராஃப். சகாபாக்களுக்கு எந்த போரில் அதிக எண்ணிக்கையால் மமதை ஏற்பட்டது? சகாபாக்களுக்கு எந்த போரில் அதிக எண்ணிக்கையால் மமதை ஏற்பட்டது? ஆப்ஷன். ஆப்ஷன். கம்ப்யூட்டர் ஜி, ஆப்ஷன் கொடுங்க. தபுக் போர், ஹைபர் போர், ஹுனைன் போர், அகழ் போர். எந்த போர்ல சகாபாக்களுக்கு நம்ம நிறைய பேர் இருக்கோம் அப்படின்ற ஒரு மமதை ஏற்பட்டது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தபுக் போர். தபுக் போர். பயன்ல கேட்டீங்களோ? பயன்ல கேட்டன்னு மாதிரி யாரும் சொன்ன மாதிரி இருந்துச்சே. தபுக் போரா? தபுக் போர் தானா? பயன்ல எல்லா போரும் சொல்ல தானே செய்வாங்க. தபுக் போர் சொல்லுவாங்க, ஹுனைன் போர் சொல்லுவாங்க, கந்தக் போர் சொல்லுவாங்க, பத்ரு போர் சொல்லுவாங்க, உகது போர் சொல்லுவாங்க. தபுக் தானா? தபுக் போர். கன்ஃபார்மா? கான்ஃபிடென்ட்டா? ரொம்ப உறுதியா இருக்கீங்களே. கம்ப்யூட்டர் தவறான பதில். தப்பு பண்ணிட்டீங்களே. சரியான பதிலை பார்த்துருவோமா? கம்ப்யூட்டர். ஹுனைன் போர். அதிகமாக எண்ணிக்கை உங்களுக்கு மமதையை ஏற்படுத்தியது என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே
சகாபாக்களை எச்சரிக்கை செய்தது ஹுனைன் போர்ல தான். ஓகேவா? இது நம்ம இனி வரக்கூடிய காலங்களில் நம் வாழ்க்கையில் இது மறக்காது. ஹுனைன் போர்ல நிறைய சகாபாக்கள் இருந்தது, அவர்களுக்கு மம்மதையை ஏற்படுத்தி விட்டது. அடுத்து அன்னூர். இரும்பு எங்கிருந்து பெறப்பட்டது? நல்ல ஒரு அருமையான கொஸ்டின். சைனாவா, அமெரிக்காவா, கைலாங்கடையா? இரும்பு எங்கிருந்து பெறப்பட்டது? ஆப்ஷன் கொடுத்துருங்க. எந்த இடம்னு அவங்களே யோசிச்சு சொல்லட்டும். வானிலிருந்து பெறப்பட்டிருக்கிறது, கடலுக்கடியில் இருந்து பெறப்பட்டிருக்கிறது, பூமியில் இருந்து பெறப்பட்டிருக்கிறது, இவற்றில் எதுவுமே இல்லை. 4 ஆப்ஷனை கொடுத்திருக்கிறாங்க. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சொல்லுங்க. பூமியில். பூமியில் இருந்து. ஒரு கடையில இருந்து இன்னொரு கடைக்கு வரலாம், ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு வரலாம். அப்படித்தானே இரும்பு பெறப்படும் அப்படின்ற அடிப்படையில பூமியில் இருந்துன்னு சொல்லியிருக்கிறீங்களா? கேட்போமா? கம்ப்யூட்டர் கேட்டுருவோமா? கம்ப்யூட்டர் தவறு. இரும்பு பக்கத்து கடையில இருந்து வாங்குற இரும்பு இல்ல. அல்லாஹ் இரும்பை எப்படி இந்த பூமிக்கு கொடுத்தான் என்று குர்ஆன்ல சொல்றான். வானத்திலிருந்து நாமே இரும்பை இறக்கி வைக்கிறோம். இரும்பு வானத்திலிருந்து அல்லாஹ்வால் இறக்கி வைக்கப்படுகிறது. ஓகேவா? அடுத்து அல் கலாம். எல்லாம் 100 மார்க் கொஸ்டின், 100 மார்க்ஸ் உங்களுக்கு நம்ம கொடுத்தது. அல் கலாம் தனது மகளை மூசா நபிக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்கு மகராக என்ன செய்ய வேண்டும் என பெண்ணின் தந்தை கூறினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அவங்களுடைய அந்த பெண்ணுடைய தந்தை பேசுறாங்க, மகராக என்ன கொடுக்கணும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆப்ஷன் இருக்கும்போது அதை ஏன் விடுறது? போட்டுருங்க ஆப்ஷன். 12 ஆண்டுகள் கூலி வேலை, 20 ஆண்டுகள் கூலி வேலை, 4 ஆண்டுகள் கூலி வேலை, இவற்றில் எதுவும் இல்லை. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 12, 20, 4, இவற்றில் எதுவும் இல்லையா? One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 4 ஆண்டுகள் கூலி வேலை. 4 ஆண்டுகள் கூலி வேலை. 20 இருக்கு, மேல 12 இருக்கு. 4 வருஷம் போதுமா? 4 வருஷம் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? கம்மியா இருக்கோ? பரவாயில்லையா? கரெக்டா இருக்கு. கம்ப்யூட்டர் கேட்டுருவோமா? கம்ப்யூட்டர் தப்பு. 4 வருஷம் சொல்லிட்டீங்களே, 4 வருஷம் போய் வேலை செய்யணும், கஷ்டம் தானே. பதில பார்த்துருவோமா? இவற்றில் ஏதும் இல்லை, எதுவுமே இல்லை. குர்ஆனில் அழகாக வரக்கூடிய வரலாறு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த அவருடைய அந்த பெண்ணுடைய தந்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேட்குறாங்க, 8 ஆண்டுகள் என்னுடைய மகளை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்வதற்கு என்னிடத்தில் நீங்கள் பணிபுரிய வேண்டும், நீங்கள் விரும்பினால் 10 ஆண்டுகள் பணிபுரிய வேண்டும் என்று சொல்லி பேசினது குர்ஆன்ல அழகிய வரலாறு இருக்கிறது. இதோட 9வது சுற்று முடிவு பெறுகிறது. கடைசியாக மாணவர் மேடையின் இறுதி சுற்று சமூக சிந்தனை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி மாணவர் மேடையின் 10வது சுற்று ஆரம்பமாகிறது. சமூக சிந்தனை. மாணவர்களுக்கு இன்று நாம் வாழக்கூடிய இந்த இந்திய தேசத்தில் பாசிச சக்திகளால் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கிறது. இந்த நெருக்கடிகள் எல்லாம் நமக்கு தெரிகிறதா? நம்ம வெறும் ஸ்கூலுக்கு போகிறது, வர்றது, விளையாடுறது, ஃபோன் பார்க்கறது, கேம் பார்க்கறது, இப்படி இருக்கிறோமா? செய்திகளை எல்லாம் தெரிந்து கொள்கிறோமா? இன்றைய நாட்டு நடப்பு சூழல்கள் நமக்கு தெரிகிறதா என்பதை அறிந்து கொள்வதற்கான ஒரு சுற்று தான் இந்த இறுதி சுற்று. ஒவ்வொரு அணியாக அந்த தலைப்புகளை குறித்து நம்ம இப்போ கேட்போம். நான் இங்கேருந்து ஒவ்வொருத்தரையா முதல்ல தலைப்பு மட்டும் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் எடுத்த தலைப்பை இன்னொருத்தர் எடுக்க முடியாது என்பதனால. அல் கலம், உங்க தலைப்பை சொல்லுங்க. பாபர் மஸ்ஜித். பாபர் மஸ்ஜித். அன்னூர்.
செல்போனால் ஏற்படும் தீமை. செல்போனால் ஏற்படும் தீமை. அல் அராஃப், புகை நமக்கு பகை. புகை நமக்கு பகை. அல் ஃபதஹ், வெற்றி. ஹிஜாப். ஹிஜாப். அல் புரூஜ், நட்சத்திரங்கள். மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. தலைப்பே அப்படியே அட்டகாசமா இருக்கு. சரி, இப்போ அல் கலம், என்ன தலைப்பு சொன்னீங்க? அவருக்கு என்ன சொல்றாங்க? பாபர் மஸ்ஜித். சரி, இங்க கொடுங்க, ஃபர்ஸ்ட் ஆள் கிட்ட கொடுங்க. சொல்லுங்க, பாபர் மஸ்ஜிதை பத்தி சொல்லுங்க. பாபர் மஸ்ஜித் வந்து முதல்ல பாபர் தான் கட்டினாரு. பாபர் கட்டினதுலேருந்து அங்கே மக்கள் எல்லாருமே தொழுறாங்க. அது அப்படியே ஆண்டுகளாக வருது. அதுக்கப்புறம் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சங்கிகள் வந்து 2 பேர் வந்து சிலையை வச்சிடுறாங்க. ராமர் சிலை 2 மெம்பர் மேலே வச்சிடுறாங்க. மெம்பர் மேலே வச்சதுனால இங்கே வந்து ராமர் எழிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால கோர்ட்டில் கேஸ் கொடுக்குறாங்க. கேஸ் கொடுத்து அது பெரிய பிரச்சனையாக போய் ஃபஸ்ட்டு பள்ளிவாசலுக்கு சீல் வச்சிடறாங்க. ஃபஸ்ட்டு கேஸ் போட்டோன்னே பள்ளிவாசல் மூடிட்டு சொல்லி பள்ளிவாசலுக்கு சீல் வச்சிடறாங்க. அதுக்கப்புறமா வந்து 3 பேராக பிரிகிறாங்க. அதில் ஒன்று வந்து முஸ்லீம்கள், அதுக்கப்புறம் வந்து சங்கங்கள். சங்கங்களுக்கு வந்து 3 பேருன்றதுனால இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, கேஸ் பெருசாக போகுதுன்றதுனால ஆளாளுக்கு கொஞ்சம் இடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. கொடுக்கும்போது பாசிச சக்திகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இடித்து நாசம் பண்ணிடுறாங்க. அப்போ கூட விடாமல் பாசிச சக்திகள் வந்து எங்களுக்கு இந்த மொத்த இடமும் வேணும்னு சொல்லி திரும்பி கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா கேஸ் கொடுக்குறாங்க. கேஸ் கொடுத்தது பிறகு மொத்த இடத்தையும் பாசிச சக்திகளே அபகரித்து அதை பாபர் மசூதியை இடித்து அது மேலே ராமர் கோயில் இப்போ கட்டி வச்சிருக்காங்க. நிறைய தகவல்களை மாணவர் செல்வம் பதிவு செய்திருக்கிறார். பாபர் மசூதி பாபரால் கட்டப்பட்டது கிடையாது. பாபருக்கு பின்னால் வந்த அவருடைய உதவியாளர்களால் கட்டப்பட்ட மசூதி பாபர் மசூதி. இன்று சங்பரிவார சிந்தனை கொண்டவர்கள் பாபர் மசூதியை வைத்து மிகப்பெரிய ஒரு அரசியலை இந்த நாட்டிலே முன்னெடுத்திருக்கிறார்கள். நிறைய தகவல்கள் அறிந்து வைத்ததனால் அந்த தகவல்களை எல்லாம் மாணவர் பகிர்ந்திருக்கிறார். அல் கலம் 50 புள்ளிகள். அன்னூர், சொல்லுங்க, என்ன தலைப்பு? செல்போன் ஏற்படும் தீமைகள். செல்போனால் ஏற்படும் தீமைகள். அவர் ஃபர்ஸ்ட்ல இருக்கவர் பேசுறாரா கேட்போமா? அவர் தான் பேச போறாரு. மீதி 3 பேர் பேசல. ஓகேவா? சரி, சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம இப்போ ஏகப்பட்ட செல்ஃபோனு. இப்போ நம்ம வந்து ஃபோனை வாங்கினாலே போதும், 24 மணி நேரம் அதில் தான். நம்மளோட தூக்கத்தையும் அதுதான் கெடுக்குது, நம்ம நேரத்தையும் அதுதான் கெடுக்குது. இப்போ வந்து ஃபோன்லேயும் அதிகமான நன்மைகள் இருக்குது. நம்ம அதை வந்து அதுக்காக யூஸ் பண்ணாமல் யூடியூப்பில் இந்த சேனலு அந்த சேனலு அதெல்லாம் போட்டு வந்து நேரத்தை கெடுக்குறாங்கன்னு தவிர நன்மைகள், அதிலே இருக்கிற நன்மைகளை வந்து அவங்க பெருக்கிக் கொள்ள மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளே ஸ்டோரில் அதிகமான கேம்ஸ் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் வந்து கேம்ஸை வந்து ஏற்றி விளாட்றானுங்க. இப்போ அந்த ப்ளே ஸ்டோர்லேயே பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணிக்கலாம். ஆனால் அதுங்கெல்லாம் அம்மாவோ வாப்பாவோ எதுவும் பண்ணாமல் அதை ப்ளே ஸ்டோரை வந்து பாஸ்வேர்ட்லாம் போடாமல், அதனால அந்த குழந்தைங்களும் வந்து அதில் வந்து கேம் ஏற்றி விளாண்டுட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து அதிகமான ஜுரம் அதெல்லாம் வருது. ஏன்னா அவங்க வந்து சரியாக வந்து நைட்டில் தூங்க மாட்டேங்கிறாங்க. முக்கியமான காரணமே அவங்க வந்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஃபோனை உட்காந்து பார்க்குறாங்க. ஃபோனால் ஏற்படுற கேடு என்னன்னா நம்மளை கண்ணை கண்டிப்பாக பாதிக்கும். அந்த கண்ணனால் பிரெயினும் சேர்த்து பாதிக்கும். அதோட வெயின்ஸுக்கு வந்து கனெக்ஷனில் இருக்கிறதுனால அந்த பிரெயினோட கனெக்ஷன் வந்து கொஞ்சம் வந்து லாஸாக போயிருக்கும். அதனால அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாக்கும். ஒரு சில நேரத்தில் வந்து கண்ணே வந்து போயிருக்குது, மென்டலியாக அஃபெக்ட் ஆயிடுறாங்க. சரி, நிறைய தகவல்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. செல்போனை வைத்துக்கொண்டு பிள்ளைகள் இன்னைக்கு தூங்குறதே கிடையாது, முழுக்க இன்னைக்கு செல்போனில் மூழ்கி கிடக்கிறாங்க. அதனால அவங்க தூக்கம் பாதிக்கப்படுது, அதனால அவர்கள் மூளையும் பாதிக்கப்படுதுன்ற தகவலை சொல்லி இருக்கிறாங்க. அல் அகராஃப், என்ன தலைப்பு சொன்னீங்க? புகை நமக்கு பகை. புகை நமக்கு பகை. சரி, சொல்லுங்க, புகை என்ன பகை? வந்து இப்ப வந்து புகை மூலியமா வந்து நிறைய பேர் வந்து அதுக்கு அடிக்ட் ஆகி அதை நிறைய வந்து வாங்கி இந்த லங்ஸ் கேன்சர் இது போன்ற நோய்கள்லாம் அவங்களுக்கு வருது. இதை வந்து நம்மளோட தமிழ்நாட்டு கவர்மெண்ட் சரி, இந்தியா கவர்மெண்ட் சரி, யாருமே இதை வந்து இந்த புகையை வந்து பேன் பண்ண மாட்டாங்க.
இது மூலியமா வந்து நிறைய குடும்பங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுது. இந்த புகை மூலியமா வந்து நம்மளோட லங்ஸ் கேன்சர் வர்றதுனால நம்ம புகை பிடிக்கிறது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் அந்த அந்த புகை போய் அஃபெக்ட் ஆகுது. இந்த புகை வந்து சமூகத்திற்கு மிகப்பெரிய பேராபத்தை ஏற்படுத்துகின்றது. இதனால் புகைப்பழக்கத்திற்கு ஆளானவர்களும் பாதிப்படைகிறார்கள். அதே சமயம் புகைப்பழக்கத்திற்கு எதிரானவர்களும் இதை சுவாசிப்பதால் பாதிப்புக்குள்ளாகிறார்கள். அற்ப சுகத்திற்காக தன்னை தானே வற்புறுத்திக் கொள்கிறார்கள். இதனால் ஏற்படும் கேடுகள் நமக்கும் நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கும் பற்றி சிந்திக்காமல் இந்த பழக்கத்தில் ஈடுபடுகிறார்கள். மனசிக்கல், புற்றுநோய், சுவாச கோளாறு, நுரையீரல் பாதிப்பு, மூச்சு திணறல் போன்ற ஏராளமான பிரச்சனைகளுக்கு புகை ஓர் முக்கிய காரணமாக மாறியுள்ளது. படைத்த இறைவன் நம்மை பார்த்து கூறுகிறான், மனிதர்களே, உங்கள் கைகளாலே உங்களுக்கு நாசத்தை தேடிக் கொள்ளாதீர்கள், உங்களை நீங்களே கொன்றுவிடாதீர்கள் என்று கூறுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்லாம் என்பதை பிற நலம் நாடுவதுதான். எனவே புகை பிடிக்காதீர், புகை பிடிக்க அனுமதிக்காதீர். ஒரு குடும்பத்தில் தந்தையோ கணவரோ அல்லது சகோதரர்களோ இந்த புகைப்பழக்கம் உடையாக இருந்தால் மொத்த குடும்பத்திற்கும் பாதிப்பு ஏற்படுகின்றது. கடுமையான நச்சு பொருட்களை கொண்டு தயாரிக்கும் இந்த புகையிலையை பயன்படுத்துவதால் வாய் புற்றுநோய், தொண்டை புற்றுநோய் என பல பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. புகை என்பது ஆண்மை குறைவு, சுவையின்மை, ஆஸ்துமா போன்ற பல பிரச்சனைகளுக்கு ஆளாகிறார்கள். புகை என்பது ஓர் தற்கொலை முயற்சி. இந்த புகையிலையை பயன்படுத்தும் சிறுவர்கள் முதல் பெரியர்கள் வரை இதில் மிகைத்து காணப்படுகிறது. பெண்கள் இதற்கு விதிவிலக்கல்ல. தாவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையிலும் இறை அச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள். ஒலா தாவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவத்திலும் வரம்ப மீறலையும் ஒருவருக்கொருவர் விலகி கொள்ளுங்கள். ஒமன் அஹியாஹா ஃபகஅன்னம அஹியா ஹன்னாஸ ஜமியா, யார் ஒருவர் ஒரு மனிதரை வாழ வைக்கின்றாரோ அவர் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் வாழ வைத்தார் போன்றாவார். யார் ஒருவர் ஒரு மனிதரை அநியாயமான முறையில் கொலை செய்கின்றாரோ அவர் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கொலை செய்ததுக்கு சமமாவார். எனவே புகை பிடிக்காதீர், புகை பிடிக்கவும் அனுமதிக்காதீர். மாஷா அல்லாஹ். அல்-அஹ்ராஃப் அணியில புகை நமக்கு பகை என்பதில் புகை பிடிக்கக்கூடாது, மார்க்கம் அதை தடுத்திருக்கு. அவர் புகைப்பவர்னால மட்டும் அவருக்கு மட்டும் அது பாதிப்பில்லை, யார் இதை தடுக்க முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் கூட இந்த புகையினால் பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு புகை அடுத்தவர்களுக்கும் கேடை ஏற்படுத்துகிறது என்ற தகவலை சொல்லியிருக்காங்க. 50 புள்ளிகள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்து அல் ஃபதஹ், கடைசியான ஒரு வெற்றி வாய்ப்பை நோக்கி கடைசி இறுதி சுற்று. வெற்றி என்ற பேர்ல தலைப்பு வச்சிருக்கோம். என்ன தலைப்பு எடுத்திருந்தீங்க? ஹிஜாப். சொல்லுங்க, மைக் ஆன்ல இருக்கா? ஹிஜாப் அவர் தம்பி கேட்கிறார், கொடுங்க. ஹிஜாப் வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு தரும். நிறைய பேர் வந்துட்டு பார்த்தாங்கன்னா வந்துட்டு நகைகள் வந்துட்டு கொள்ளடிப்பாங்க. அதுவும் வந்துட்டு கொஞ்சம் கூட பாவம்லாம் பார்க்காம செயினை பிடிச்சி இப்படி இழுத்து கழுத்தெல்லாம் நெருக்கி நிறைய பேர் வந்துட்டு இறந்து போகிறாங்க. அதனால ஹிஜாப் போட்டு போகிறது நல்லது. ஹிஜாப் போட்டு போனாக்கா செயின் பறிப்பு தடுக்கலாம், அதுக்காக ஹிஜாப் போடுங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு அறிவுறுத்தலாம். நிறைய நன்மையும் இருக்கு ஹிஜாப், நிறைய நன்மைகள் இருக்கு. ஒரு 4 நன்மை சொல்லுங்களேன். நிறைய இருக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, பெண்கள் வந்துட்டு ஹிஜாப் போட்டு போனா பாதுகாப்பு சொல்லி. பெண்கள் ஹிஜாப் போட்டு போனா பாதுகாப்பு நபிகள் நாயகம் சொன்னாங்க. இன்னொரு 3 சொல்லுங்க. வெட்கத்தலங்களை மறைக்கும். வெட்கத்தலங்களை மறைக்கிறதுக்கு ஹிஜாப் ஒரு பயன்படும். சரி, இன்னும் 2 சொல்லுங்க. ஹிஜாப் சம்பந்தமான தலைப்பை எடுத்திருந்தாங்க. ஹிஜாப் குறித்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. பள்ளிக்கூடத்திற்கு செல்லக்கூடிய பெண் பிள்ளைகள் கூட ஹிஜாப் அணியக்கூடாது என்று சொல்லி பாசிச சக்திகளால் மிரட்டப்படுகிறார்கள். ஹிஜாப் என்பது பெண்களுக்கான கண்ணியமான ஆடை என்பது அனைவருக்கும் அறிந்த செய்திகள். ஹிஜாப் சம்பந்தமான தகவல்களை சொல்லியிருக்காங்க. 25 புள்ளிகள் அவங்களுக்கு வழங்கப்படுது. அடுத்து அல் புரூஜ், மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. நாட்டுக்கு கேடு ஓகே, வீட்டுக்குமா கேடு? சரி, சொல்லுங்க, என்ன சொல்றீங்க பாப்போம். மதுவை பொறுத்த வரைக்கும் ஏராளமான மக்களை அது சீரழிக்குது. மது நம்ம அருந்துனா என்ன ஒரு விளைவு வரும்னு சொல்லி அந்த மக்கள் அறிய மாட்டாங்க. இப்போ மாற்று மத சமுதாயம் அப்படி பண்றாங்கன்னு பார்த்தா நம்ம இஸ்லாம் சமுதாயத்திலே சில பேர் முஸ்லீம்களே மது குடிக்கிறாங்க. அந்த மதுவை பத்தி தெரியாம நிறைய பேர் அந்த மதுவை குடிச்சு சீரழிகிறாங்க. இதனால மது குடிக்கிறதுனால அவங்களுக்கு உறுப்பு, அந்த உடம்பு உறுப்புல எந்த ஒரு பாதிப்பு ஏற்படும், அது நம்மளுக்கு என்ன ஒரு பாதிப்பு ஏற்படுது அவங்க அறிய மாட்டாங்க. இதனால நிறைய
நிறைய பாதிப்பு வந்து ஏற்படுது. மதுக்கு நம்மளுடைய உடம்பே வந்து சீரழியக்கூடாத அளவிற்கு அந்த மது வந்து ஒரு கெட்ட விஷயமா இருக்குது. ஆனால் வந்து இன்றைய காலகட்டத்தில் மக்களை பார்த்தீங்கன்னா வந்து அதிகமானவர் வந்து மதுவில் தான் போகிறாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் வந்து இப்போ வந்து எப்படி சொல்றதுன்னா, சில ஃபங்க்ஷன் நடந்தால் கூட அதில் வந்து பணக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா அது கூட மது தான் வந்து அந்த விசேஷங்களை வந்து வைப்பாங்க. அவங்களுக்கு கூட தெரியல மதுவால் வந்து நிறைய பிரச்சனை வரும், இது குடிக்கக்கூடாது, அல்லாஹ்வும் முஹம்மது நபி இந்த மதுவை வந்து நம்மளுக்கு ஹராம் பண்ணியிருக்காங்க, தடை விதித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய மக்களுக்கு தெரியல. அதனால தான் வந்து இதை வந்து கவர்மெண்ட்டும் வந்து என்ன பண்ணுறது, மது வந்து தடை விதிக்க மாட்டேங்குது. அந்த மதுவை வந்து குடிக்கிறதுனால என்ன பாதிப்புன்றது அவங்களுக்கும் தெரிய மாட்டுது. சரி, மது சம்பந்தமான தகவல்களை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம சிஏஏ பொது சிவில் சட்டம், பாபர் மஸ்ஜித், இடஒதுக்கீடு, முத்தலாக், ஹிஜாப் போன்ற இந்த அரசியல் நகர்வுகளுக்கு மத்தியில் மாணவ செல்வங்கள் எப்படி விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள் என்று ஏற்படுத்திய இந்த சமூக சிந்தனை இறுதி சுற்று இத்துடன் நிறைவு பெறுகிறது.